மகா சிவராத்திரி நாட்டுல மிகப்பெரிய சிவத்தலங்கள் பல இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் கட்டப்பட்டிருக்கிற சில தலங்கள் அப்பகுதி மற்றும் அந்த தலம் கட்டப்பட்ட போது அங்க பின்பற்றப்பட்ட மக்களுடைய கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கிற வகையில அமைஞ்சிருக்கும். ஆனா தலத்துக்குள்ள இருக்கிற சிவலிங்கமும் அவருக்கு உகந்த சிவராத்திரி திருநாளை கொண்டாடுற விதம் எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலும் ஒரே மாதிரியா தான் இருக்குங்க. மகா சிவராத்திரிய வருஷம் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிறை சதுர்த்தி திதியில இரவுல கொண்டாடப்படுது. இதுக்காக மக்கள் விரதம் இருக்கும் முறைகளும் சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி திருநாளை எப்படி விரதம் இருந்து கொண்டாடுறது அப்படிங்கறத மகா சிவராத்திரி கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன நூல் சொல்லுது. ஒரு காலத்துல உலகம் பிரளயமான போது அதுல இருந்த உயிரினங்கள் சிவனிடத்துல ஒடுங்கி போயிருக்கு. இதனால அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்திருக்கு. கருணையே உருவான அம்பிகை மறுபடியும் அண்ட பிரம்மாண்ட உலகம் மறுபடியும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டுல ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் பண்ணாங்க. அப்போ இறைவன் சிவபெருமான் அந்த உயிர்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களை படைச்சாரு. உலகம் மறுபடியும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமான் கிட்ட அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் உயிர்களும் இந்த மகா சிவராத்திரி காலத்துல விரதம் இருந்து வழிபடக்கூடிய முறையை கடைபிடிக்கணும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறவங்க எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடையணும் அப்படின்னு அம்பிகை வேண்டிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து நந்தி பெருமானும் சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதா புராண கதைகள் சொல்லுது. அன்னையிலிருந்து பல காலமா இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருது.